திருப்பரங்குன்றத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பழங்கானத்தத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி வழங்கப்படுகிறது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் தான் ஹச் ராஜா பேசுறாரு. கோர்ட்ல திமுக அரசு வழக்கறிஞர்கள் திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு கோர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. பயந்து நடுங்கி அதை சொல்லியிருக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் அயோத்தியாக மாறும், இது முதல் படிதான். லட்சக்கணக்கானவர் அங்க உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க சிக்கந்தர் தர்காவை இடம் மாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஹச்ராஜா பேசினாரு. பிஜேபின்ற கட்சி இந்துக்களுக்கு செய்த ஒரு 10 நல்ல விஷயத்தை யாராவது சொல்ல சொல்லுங்க. இந்துக்களுக்கு பெட்ரோல் விலையை குறைச்சிருக்காங்களா? இந்துக்களுக்கு டீசல் விலையை குறைச்சிருக்காங்களா? இந்துக்களுக்கு காய்கறி விலையை குறைச்சிருக்காங்களா? இந்துக்களுக்கு ஒரு தொழிற்சாலை கூலி உயர்வு கொடுத்துருக்காங்களா? இந்து ஆசிரியர்களுக்கு கூடுதல் சம்பளம் தராங்களா? இந்து மாணவர்களுக்கு கூடுதல் ஸ்காலர்ஷிப் தராங்களா? என்ன தராங்க? பிஜேபி என்னைக்காவது மதுரைக்கு ஒரு நல்ல மருத்துவமனை வேணும், மதுரைக்கு ரயில் நீங்க இது கொண்டு வாங்க, விமான நிலையத்தை இது பண்ணுங்க, நிறைய ஐடி கம்பெனி கொண்டு வாங்க, ஜாதி உணர்வுலாம் குறையட்டும், இதெல்லாம் என்னைக்காவது பேசியிருக்காங்களா சொல்லுங்க. வணக்கம். ஜெய் ஸ்ரீராம், அயோத்தியா, பாபரி மஸ்ஜித், இது போன்ற பல்வேறு வார்த்தைகளை தொடர்ந்து இங்கே கேட்டிருப்பேன். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அமைப்பு RSS பிஜேபி. அவர்களுடைய ஐடியாலஜியை எத்தனை பேர் புரிந்திருக்கிறது தெரியவில்லை. ஆனால் இதே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்னைக்கு குஜராத் மாடலாக, பிஜேபி மாடலாக ஒவ்வொரு ஸ்டேட் கதவுகளை தட்டி கொண்டு இதே விஷயம் தமிழ்நாட்டிலும் வருது. வேல் யாத்திரை என்கிற பேர், இப்போ திருப்புரக்குன்றம் என்கிற பேர். நேற்று மதுரை ஹைகோர்ட்ல இதே போன்ற ஒரு வழக்கு வந்தது. கே ரமேஷ் என்கிற ஒரு நபர், ஹிந்து தர்மா பரிஷதுடைய ட்ரஸ்டி, திருப்புரக்குன்றம் மண்டலில் நான் ஹிந்துவாக இருக்கக்கூடிய ஒரு அடையாளத்தை வைத்து விளக்கேற்ற அந்த பெர்மிஷன் தேவை. இதை படித்து பார்த்த ஜஸ்டிஸ் சதீஷ்குமார் திருப்புரக்குன்ற வழக்கை வைத்து, திருப்புரக்குன்றத்தை வைத்து தனக்கான பிரச்சாரத்தை தேடிக்கொள்ளக்கூடிய உங்கள் போன்ற நபர்கள் மீது நிச்சயமாக ஒரு ஆக்ஷன் எடுக்கப்படும். அதற்காக அவர் மீது 50,000 ரூபாய் ஃபைனை விதித்தது மதுரை கிளை. இதை தாண்டி இது போன்ற எந்த விதமான கேஸையும் நீங்க மறுபடியும் கொண்டுட்டு வரக்கூடாது என்கிற ஒரு எஃபிடவிட்டையும் சப்மிட் செய்ய சொல்லியிருக்கிறார். சரி, திருப்புரக்குன்றத்திற்கே வந்துவிடலாம். எந்த தீபத்தூண் என்கிற விஷயத்தை அவர்கள் எடுத்து வைக்கிறார்களோ, உண்மையில் நீங்க பார்த்தீர்களா, த கிரேட் ஆர்க் என்கிற ஒரு புத்தகம் இருக்கு. ஆங்கிலேயர்கள் இந்தியாவில், முக்கியமாக தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் எல்லை கல்களை பதிப்பதற்காக, அந்த மெஷர்மெண்ட் எடுப்பதற்காக தியோடோலைட் என்கிற ஒரு கருவியை வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்தார். அந்த கருவியை எடுத்து வைக்கக்கூடிய அந்த கல் தான் இந்த சோ கால்ட் தீபத்தூண்கள். அப்போ ஒரு சயின்டிபிக்காக, ஒரு மெஷர்மெண்ட்டிற்காக எந்த கருவியை பயன்படுத்துவதற்காக ஒரு கல்லை அவர்கள் எடுத்து வைத்தார்களோ, அதே கல்லை தீபத்தூண் என்கிற ஒரு அடையாளத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டிற்குள் ஒரு மிகப்பெரிய கம்யூனல் டென்ஷனை எடுத்து வைக்கக்கூடிய முயற்சியில் பிஜேபி இறங்கியுள்ளது. அதே பேட்டர்ன் தான் பாபரி மஸ்ஜித் என்கிற பேட்டர்ன், ஜெய் ஸ்ரீராம் என்கிற பேட்டர்ன். ஆனால் இந்த பேட்டர்னுக்கு பின்னாடி ஒரு தீவிரவாத மனநிலை இருப்பதை நீங்க உணர்ந்திருக்கிறீர்கள். இதை பற்றி மிகவும் ஆழமாக இன்னைக்கு நாம் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஜீரோ பிஜேபி என்கிற ஒரு பிரச்சார இயக்கம் தொடங்கியுள்ளது இன்னைக்கு. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 27 கான்ஸ்டிடியூன்சி எந்த இடத்திலுமே பிஜேபி வரக்கூடாது. முக்கியமாக சட்டசபையில் ஒரு ரெப்ரசன்டேஷன் கூட பிஜேபியிலிருந்து வரக்கூடாது என்கிற இந்த நோக்கம். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன? உண்மையிலே இது நடந்தால் தமிழ்நாட்டிற்கு நன்மை வருமா, அல்ல இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள், அதாவது திருப்புரக்குன்றம் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் வரப்போகிறதா என்று இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டும். இதை பற்றி மிகவும் ஆழமாக பேசுவதற்காக திருப்புரக்குன்ற விஷயமாக இருக்கட்டும், அல்ல மற்ற தமிழ்நாட்டை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், அதில் மிகவும் ஆழமாக இறங்கி அதற்காக குரல் கொடுக்கக்கூடிய அட்வொகேட் வாஞ்சிநாதன் அவர்கள் இதை பற்றி ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். திருப்புரக்குன்றம் என்றாலே ஒரு தமிழ்நாட்டிற்குள்ளும் ஒரு அயோத்தியா, ஒரு பாபரி மஸ்ஜித், அல்ல குஜராத்ல நடந்த ரைட்ஸ் போன்று இங்கேயும் உருவாக்கக்கூடிய ஒரு
டென்ஷனை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய பார்வையில திருப்பரங்குன்றம் கோர்ட்ல என்ன நடந்தது, கிரவுண்ட்ல என்ன நடந்தது, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி? 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாத கடைசியில் தான் மதுரை பரபரப்பாகுது. சோசியல் மீடியாவில் எல்லாம் ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க. திருப்பரங்குன்றம் மலையில் அசைவம் சாப்பிட்டாங்க, பிரியாணி சாப்பிட்டாங்க என்ற ஒரு பொய் பிரச்சாரம் தீவிரமாக பரப்பப்பட்டு டிசம்பர் கடைசியில் தொடங்கி ஜனவரி கடைசி வரை அந்த பிரச்சாரம் நீடிக்கிறது. பிப்ரவரி 4ஆம் தேதி கார்த்திகை தீபம் ஏற்ற மலைக்கு வாருங்கள், குன்றம் காப்போம் குமரன் காப்போம் என்று இந்து முன்னணி ஒரு இயக்கத்துக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. அதை ஒட்டி தான் மதுரையில் ஒரு பதட்டம் உருவாகிறது. அதனைத் தொடர்ந்து 144 மதுரை மாவட்ட ஆட்சியர் போடுறாரு. 144 போடுற போது அதை மீறி பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவர்கள் வெறிகொண்டு மதுரையில் கூடுறாங்க. அவர்களெல்லாம் கைது செய்து காவல்துறை கல்யாண மண்டபத்தில் அடைச்சி வைக்கிறாங்க. பிப்ரவரி 4ஆம் தேதி காலையில் திருப்பரங்குன்றம் கோயிலில் பிஜேபி கொடியை எடுத்து சென்று பக்தர்கள் போல் வேடமிட்டு உள்ள பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொல்லி கலவரம் பண்ணுறாங்க. அவர்களையும் காவல்துறை கைது செய்கிறது. இந்த பதட்டமான சூழ்நிலையில் உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை 144 ரத்து பண்ணணும்னு வழக்கு போட்டு அந்த வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் தலைமையிலான அமர்வு விசாரணைக்கு வந்து அங்கு 144 இருக்கும்போது கூட பாஜகவுக்கு திருப்பரங்குன்றத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பழங்காநத்தத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி வழங்கப்படுகிறது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் தான் ஹச்ராஜா பேசுறாரு. கோர்ட்ல திமுக அரசு வழக்கறிஞர்கள் திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்க முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு கோர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. பயந்து நடுங்கி அதை சொல்லியிருக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் அயோத்தியாக மாறும், இது முதல் படிதான். லட்சக்கணக்கானவர் அங்க உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க சிக்கந்தர் தர்காவை இடம் மாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஹச்ராஜா பேசினாரு. ஒரு வெறி கொண்ட கூட்டம் மதுரையில் நுழைஞ்சது. மதுரை மக்கள் உண்மையிலே பல 10 ஆண்டுகளாக ஒரு அச்சப்பட்ட சூழல் இருந்துச்சுன்னா அது அன்னைக்கு தான். அதற்கு பிறகு ஹச்ராஜா மீது சில வழக்குகள் போட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நடவடிக்கை இல்லை அப்படின்றது இதுதான் பிரச்சனையோட ஃபர்ஸ்ட் துவக்கம். அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் சில வழக்குகள் போடுறாங்க. கற்பனையாக சில பிரச்சனையை உருவாக்குறாங்க. திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலையை ஆக்க முயற்சி பண்ணுறாங்க இஸ்லாமியர்கள் என்று அமித்ஷா ஜூன் மாதம் மதுரை உத்தங்குடியில் நடந்த கூட்டத்தில் பேசுறாரு. திமுக அரசு முயற்சி பண்ணுது, திருப்பரங்குன்றம் மலையின் பெயரை சிக்கந்தர் மலையின் மாத்துறதுக்கு திமுக அரசு முயற்சி பண்ணதுன்னு பேசுறாரு. ஆனா அப்படி உண்மையிலே அங்க அப்படி ஒரு பிரச்சனையே கிடையாது. திருப்பரங்குன்றம் மலை திருப்பரங்குன்றம் மலையா தான் இருக்கு. யாரும் அதை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணல. இஸ்லாமியர்கள் எந்த மனுவும் கொடுக்கல, கோர்ட்ல பெட்டிஷன் போடல, போராட்டம் பண்ணல, யாரும் எதுவுமே செய்யல. ஆனா இவங்க கற்பனையா ஒரு பிரச்சனையை உருவாக்கி அந்த கற்பனையை மக்களிடம் பிரச்சாரம் செய்து அந்த கற்பனையை வழக்காக்கி நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு சிக்கந்தர் மலை என்று திருப்பரங்குன்றம் மலையை கூப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு வழக்கு போடுறாங்க. அடுத்து திருப்பரங்குன்றம் மலையில் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான சிக்கந்தர் தர்காவில் ஆடுகோழி வெட்டக்கூடாது அப்படின்னு இன்னொரு வழக்கு போடுறாங்க. திருப்பரங்குன்றம் மலையில் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் என்று நீதிமன்றம் 100 ஆண்டுகளுக்கு முன்பு உறுதி செய்த இடத்தில் தொழுகை நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு வழக்கு போடுறாங்க. இந்த வழக்கெல்லாம் உயர் நீதிமன்றத்திலே விசாரணைக்கு வந்து நீதிமன்றமும் அந்த வழக்குகளை முறையாக பரிசீலிக்காமல் ஆடுகோழி வெட்டக்கூடாது, சிக்கந்தர் தர்கான்னு கூப்பிடக்கூடாது, எல்லா நாளும் தொழுகை நடத்தக்கூடாது, பண்டிகை காலத்தில் மட்டும்தான் தொழுகை நடத்தணும், இப்படியெல்லாம் தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதில் எங்கள் தரப்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு நீதிமன்றம் பதிலே சொல்லலை. நாங்கள் கேட்டது சிம்பிளாக ஒன்று தான். ஆடுகோழி வெட்டினால் மலையின் புனிதம் கெட்டுவிடும் என்பதற்கு எந்த இந்து மத நூல் அப்படி சொல்லுது? வேதத்தில் ஆடுகோழி வெட்டக்கூடாதுன்னு சொல்லுதா? இதிகாசம் சொல்லுதா? புராணம் சொல்லுதா? எந்த இந்து மத நூல் சொல்லுது? இந்து மத பழக்கத்துக்கு எதிரான நடவடிக்கைன்னு அவங்க சொல்கிறாங்க. எந்த இந்து மத நூல் ஆடுகோழி வெட்டினால் புனிதம் கெட்டுவிடும் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு நாங்கள் கேட்டோம். அதற்கு எந்த பதிலும் அவர்கள் தரப்பிலே சொல்லவில்லை. ரெண்டாவது, 100 வருடங்களுக்கு முன்பாக தீர்க்கப்பட்ட ஒரு பிரச்சனை
இஸ்லாமியர்களின் பகுதி எது, கோயில் நிர்வாகத்தின் பகுதி எது, அரசாங்கத்தின் பகுதி எது என்பது குறித்து 25/8/1923 மதுரை சார்பு நீதிமன்ற நீதிபதி ராம் ஐயர் தெளிவா தீர்ப்பு கொடுத்து, அந்த தீர்ப்பு 1931 அன்றைய உச்சநீதிமன்றமான பிரிவு கவுன்சிலில் உறுதி செய்யப்பட்ட பிறகு அவங்களுக்கு சொந்தமான இடத்துல உள்ள வழிபாட்டு முறையை அவரவர்கள் பின்பற்றலாம். இது இன்னொரு ஆள் போய் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் என்ற கேள்வியெல்லாம் நீதிமன்றத்தில் நாங்கள் எழுப்பினோம். இந்த கேள்விக்கெல்லாம் நீதிமன்றம் முறையாக பதில் சொல்லவில்லை. பதில் சொல்லாம அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் லிட்டிகேஷன்ஸ். ரெண்டாவது, ஒரு மலையோட பேர் அப்படின்றத பொறுத்தவரை ஒரு மலைக்கு பல பேர் இருக்கும். மலையின் ஒரு பகுதிக்கு ஒரு பேர் இருக்கும். அங்க சிக்கந்தர் என்ற ஒரு ஞானி அடக்கமாயிருக்கிறதுனால அந்த பகுதியை மட்டும் சிக்கந்தர் மலை அப்படின்னு கூப்பிட்டுருக்குறாங்க. இதுக்கு ரெவன்யூ ரெக்கார்டில் இருக்கு. 1815 இனாம் ரிஜிஸ்டர், 1863 மானிய ரிஜிஸ்டர், மதுரை மேனுவல் எல்லாத்துலேயும் இருக்கு. சர்வே தொடர்பான நீங்க குறிப்பிட்ட புத்தகங்கள்லேயே சிக்கந்தர் மலையில் உள்ள ஸ்டேஷன்ஸ் அப்படின்ற எல்லாமே விவரங்கள் இருக்குது. இதெல்லாம் அரசு ரெக்கார்டில் இருக்கு. ஆனா இப்ப யாரும் அப்படி கூப்பிடல அப்படின்றத நீதிமன்றத்துல தெரிவித்தோம். அழகர் மலைக்கே பல பேர் இருக்கு, இங்க அரிட்டாப்பட்டி மலைக்கு பல பேர் இருக்கு, ஒவ்வொரு மலைக்கும் அப்படி பல பேர் இருக்கு, சாத்தியம்தான். இது நீதிமன்றம் இதைத்தான் நீங்க பயன்படுத்தணும். இப்ப மதுரைக்கு கூடல் மாநகர்னு சொல்றோம், ஆலவாய் நகர்னு சொல்றோம், மதுரைன்னு சொல்றோம். மதுரைன்னு ஏற்கனவே பேர் இருக்கு, இப்படி பல பேர் இருக்கு. இதைத்தான் நீங்க பண்ணணும் அப்படி நீதிமன்றம் எப்படிங்க சொல்ல முடியும்? இதை மாத்தி பயன்படுத்தினா இப்ப என்ன, நீதிமன்றம் எல்லாரும் தண்டிச்சிட முடியுமா? நீதிமன்றத்துக்கு வரல. யூ ஆர் an advocate. Places of Worship Act, பாபரி மஸ்ஜித் அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆக்டை கொண்டுட்டு வந்தாங்க. 1947, அதாவது இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்ததற்கு முன்னாடி இருக்கக்கூடிய எந்த வர்ஷிப் இடங்களாக இருக்கட்டும், அதாவது சர்ச்சா இருக்கட்டும், கோவிலா இருக்கட்டும், மசூதியா எதுவாக இருந்தாலுமே அதை ப்ரொடெக்ட் செய்யக்கூடிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்கு, போலீஸருக்கு இருக்கு, லா அண்ட் ஆர்டருக்கு இருக்கு. அப்போ சொந்தருக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் அது சிக்கந்தர் தர்காவாக இருக்கட்டும் அல்ல முருகன் கோவிலாக இருக்கட்டும், அதை ப்ரொடெக்ட் செய்வதை தாண்டி ஒரு நீதிமன்றமே இது போன்ற தீர்ப்பை வழங்கும் போது அது அந்த பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட்க்கு எதிராகவே தானே போகிறது, கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக தானே போகிறது. அப்ப எப்படி இது போன்ற வழக்குகளை என்டர்டெயினை செய்கிறார்கள்? இல்ல, அதுதான் நாம் சமூகத்தில் தீவிரமாக விவாதிக்கப்பட வேண்டிய புள்ளி. இப்ப இதனை தொடர்ந்து கார்த்திகை தீபம் வழக்கு வந்துச்சு. கார்த்திகை தீப வழக்கில் ரிட் அப்பீல்ல ரிட் பெட்டிஷன்ல நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் மலை உச்சியில தர்கா பக்கத்துல கார்த்திகை தீபம் ஏத்தணும் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. See, that itself is against the law, right? அதுலயும் அந்த கார்த்திகை தீப வழக்கிலும் நீங்க சொன்ன இதே வாதத்தை நாங்க வச்சோம். அதே போல ஆடுகோழி வெட்டக்கூடாதுன்னு சொல்ற வழக்குலையும் இதே வாதத்தை வச்சோம். ரிட் அப்பீல்லையும் இதே வாதத்தை நாங்கள் மட்டுமல்ல கோயில் தரப்பும் முன்வைத்தார்கள். கோயில் தரப்பில் உள்ள மூத்த வழக்கறிஞர் 2 பேர் அதுக்கு வந்து ஆஜரானாங்க. ஒருத்தர் ஜோதி, ஜெயலலிதாவுக்கு ஆஜரான வழக்கறிஞர் ஜோதி, மூத்த வழக்கறிஞர் ஜோதி, இன்னொருத்தர் ஸ்ரீராம். இவங்க எல்லாம் அதுக்கப்புறம் மூத்த வழக்கறிஞர் மாசிலாமணி அவர்கள் இதே கருத்தை முன்வைத்து ரிட்டனா நீதிமன்றத்தில் ரிட்டன் நோட்ஸும் ஃபைல் பண்ணாங்க. இவர்கள் கோயில் தரப்புலேருந்து வைத்த வாதத்தோட சாரம் என்னன்னா 2 விஷயம். தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன் அது கிரானைட் ஸ்டோனா, சமணர்கள் பயன்படுத்திய ஸ்டோனா, வெறும் கல் தூணா, சர்வே ஸ்டோனா, இதெல்லாம் எதுன்னு எங்களால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் உறுதியாக சொல்லக்கூடிய கோயில் நிர்வாகத்திலும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த தூணுக்கும் கோயிலுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. கோயிலோட பழக்கம் வழக்கம் மரபு சடங்கு அதற்கும் அந்த தூணுக்கும் எந்த தொடர்பு இல்லை அப்படின்றத நீதிமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக அவர்கள் பதிவு செய்தார்கள். இது ஒரு வாதம் வச்சாங்க. 2வது, இப்ப அந்த தூணில் கார்த்திகை தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லுகிற போது 1992 பாபர் மசீதி இடிப்பை ஒட்டி கொண்டு வரக்கூடிய அந்த சூழலில் கொண்டு வரக்கூடிய சட்டம் தான் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட். அந்த சட்டத்துல 1947 ஆகஸ்ட் 15
இந்தியாவில் உள்ள மத வழிபாட்டு இடங்கள், அது இந்து வழிபாட்டு இடமோ, கிறிஸ்டின் வழிபாட்டு இடமோ, இஸ்லாமிய வழிபாட்டு இடமோ, எந்த வழிபாட்டு இடம், புத்தம், சமணம் எந்த வழிபாட்டு இடமா இருந்தாலும் சரி, அதன் நிலை என்பது அப்படியே தொடரணும். அதை ஆல்டர் பண்ணுறதுக்கான அதிகாரம் யாரும் கிடையாது. அப்படி பண்ணால் அது கிரிமினல் அஃபென்ஸு, தண்டிக்கக்கூடிய குற்றம் அப்படின்னு அந்த சட்டத்தில் இருக்குது. இப்போ இந்த ஸ்டோனில் நீங்கள் கோயில் நிர்வாகத்தை பொறுத்தவரை அதில் மூத்த வழக்கறிஞர் ஜோதி என்ன சொன்னார்னா, கோயில் நிர்வாகம் இதை சமணர் ஸ்டோன் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். சமணர் ஸ்டோனை ஒரு சைவ அல்லது இந்து மத வழிபாட்டு இடமாக பயன்படுத்த முடியாது. அப்படி மாற்றுவதற்கு, கார்த்திகை தீபம் ஏற்றினா அது இன்னொரு வழிபாட்டு இடமாக அதை மாற்றுவது, அப்படி மாற்றுவதற்கு பாராளுமன்ற சட்டம் தடை விதிக்கிறது. பாராளுமன்ற சட்டம் தடை விதிக்கிற போது நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் பாராளுமன்ற சட்டத்தை மீறி ஒரு பழக்கத்தை உருவாக்க முடியாது அப்படின்ற வாதத்தை அவங்க வச்சாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த பிரச்சனையின் அடிப்படையே நாங்கள் நீதிமன்றத்திலையும் வெளியிலும் சொல்கிறோம். இந்த பிரச்சனை திருப்பரங்குன்றத்தில் உள்ள இந்துக்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மதுரை மாவட்டத்தில் உள்ள இந்துக்கள், இஸ்லாமியர்கள், நாட்டார் வழிபாட்டு முறையில் இருப்பவர்கள், கிறிஸ்தவர்கள், சமணர்கள், இப்படி யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக அங்கே 6 வழிபாட்டு இடங்கள் இருக்கிறது. யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ இங்கே பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா, கோயில் வழிபாட்டு முறை. கோயில் என்ன சொல்கிறாங்கன்னா, கார்த்திகை தீபம் என்பது கோயில் கருவறைக்கு மேலே இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தான் ஏற்ற முடியும். ஒரு மலையில் ஒரு இடத்துல தான் கார்த்திகை தீபம் ஏற்ற முடியும், 2 இடத்துல ஏற்ற முடியாது. 2 இடத்துல ஏற்றுவதற்கு எங்கள் கோயில் மரபு அனுமதிக்கலன்னு சொல்கிறாங்க. அப்போ பிரச்சனை என்னன்னா, கோயிலோட பழக்கம் வழக்கம் மரபு 200 ஆண்டு கால பழக்கத்தை மாற்று என்று பாஜக, RSS, சங் பரிவார அமைப்புகள் சொல்றாங்க. இப்போ பிரச்சனை என்பது கோயில் மரபுக்கும் சங் பரிவார அமைப்புகளுக்கும் தான் பிரச்சனையே தவிர, இந்துக்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கும், திருப்பரங்குன்றத்தில் உள்ள மக்களுக்கும், மதுரை மாவட்டத்தில் உள்ள எங்களை போன்றவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. கோயில் மரபை அரசியலுக்காக பாஜக மாற்ற சொல்றது, இதுதான் அடிப்படையான அங்க உள்ள பிரச்சனை. 1994ஆம் ஆண்டுலேருந்து 96ஆம் ஆண்டு வரை, அதாவது அதே பாபரி மஸ்ஜித் காலகட்டம், 92ல பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஜக ஒவ்வொரு மாநிலத்திலுமே இதே போன்ற பிரச்சனைகளை தேடி அலைந்த போது அவர்கள் பார்வையில் வந்த இதே திருப்பரங்குன்றம் மலை 1920ஆம் ஆண்டு சிவில் சூட் போடப்பட்டது பிரிட்டிஷர்ஸ் காலகட்டத்தில். 1923ஆம் ஆண்டு கெசட் நோட்டிபிகேஷன் வழியாக சார் சொன்னபடியே இது இஸ்லாமியர்களுடைய இடம், இந்த ஒட்டுமொத்த மலையில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் அனைத்துமே கோவில் நிர்வாகத்திற்கு சொந்தம் என்று அந்த கெசட்ல எழுதப்பட்டது. இதே விஷயத்தை மீண்டும் ஒரு முறை சேலஞ்ச் செய்து 1994ல இருந்து 1996 வரை ஒரு டிஸ்பியூட் இதே மெட்ராஸ் ஹைகோர்ட்ல 1996ல வெளிவந்த அந்த தீர்ப்பை நீங்க பார்த்தீர்கள்னா, இதே மண்டபம் அல்ல தீபத்தூண் விவகாரத்தில் இந்த மலையில் கோவில் நிர்வாகம் மட்டுமே தீபம் ஏற்ற முடியும். மக்கள் ஏற்றலாம், அதற்கான ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்திருக்கிறார்கள். இந்த தீபத்தூண் எல்லாம் அங்க கிடையாது. ரெண்டாவது, இதில் வழக்கு போடக்கூடிய அனைத்து அதிகாரமும் அந்த கோவில் நிர்வாகம் அல்ல தர்மகர்த்தாக்கள் மட்டும் தான் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். இப்ப இதே தர்மகர்த்தாக்கள், இதே கோவில் நிர்வாகம் கோர்ட்டில் போய் இந்த தூணிற்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது என்று கூறிய பின்பு கூட கம்யூனல் டென்ஷனை உருவாக்குவதற்காக 2020ஆம் ஆண்டிலிருந்து, இதற்கு முன்னாடி நீங்க பார்த்தீர்கள்னா டிசம்பர் 7ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு டிவிஷன் பெஞ்ச் 2014ல மெட்ராஸ் ஹைகோர்ட் வழியாக இன்னொரு வழக்கு வந்தது, அதையும் தடுத்து நிறுத்தியது. ஸோ தொடர்ந்து சின்ஸ் 1994 இந்த பாபரி மஸ்ஜித் அந்த இடிப்பிற்கு பின்பு இதே போன்ற டென்ஷனை நாடு முழுவதும் பரப்ப வேண்டும், தன்னுடைய ஹிந்துத்துவ ஐடியாலஜியை வைத்து தனக்கு அரசியல் லாபத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்துடன் தான் பிஜேபி செயல்பட்டு கொண்டது. இப்போ இந்த திருப்பரங்குன்ற மலை தமிழ்நாட்டு அரசாங்கம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்த காரணத்தால் இது போன்ற பல்வேறு ஆக்டிவிஸ்ட்கள், பல்வேறு அட்வொகேட்ஸ்கள், பல்வேறு மக்களுடைய முயற்சியால் இன்னைக்கு அவர்கள் நினைக்கும்படி இங்கே எந்த விதமான கம்யூனல் டென்ஷனும் ஏற்படவில்லை. எதற்காக ஏற்படவில்லை? இவ்வளோ காலகட்டமாக நாங்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ தமிழ்நாட்டிலும் இன்னொரு பாபரி மஸ்ஜித் எழுதப்பட வேண்டும், தமிழ்நாட்டிலும் இன்னொரு கோத்ரா ரைட், குஜராத் ரைட் எழுதப்பட வேண்டும் என்கிற ஒரு ஆசையில் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கிறது. தெளிவாக நமக்கு தெரிகிறது. Now I'll come to
ஜீரோ பிஜேபி என்கிற ஒரு கேம்பெயின். சார், ஜீரோ பிஜேபி என்கிற கேம்பெயின் அதற்கும் இதையே மையப்படுத்தி நம்ம பார்க்கலாம். அதாவது திருப்பரங்குன்ற மலை விவகாரத்தை ரெண்டுமே இணைச்சு நீங்க பார்க்கும்போது எப்படி தமிழ்நாட்டு மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி இதை பார்க்கணும்? அதாவது பிஜேபி இந்துக்களுக்கான கட்சி அப்படின்னு சொல்றாங்க. பிஜேபின்ற கட்சி இந்துக்களுக்கு செய்த ஒரு 10 நல்ல விஷயத்தை யாராவது சொல்லுங்க. இந்துக்களுக்கு பெட்ரோல் விலையை குறைச்சிருக்காங்களா? இந்துக்களுக்கு டீசல் விலையை குறைச்சிருக்காங்களா? இந்துக்களுக்கு காய்கறி விலையை குறைச்சிருக்காங்களா? இந்துக்களுக்கு ஒரு தொழிற்சாலை கூலி உயர்வு கொடுத்துருக்காங்களா? இந்து ஆசிரியர்களுக்கு கூடுதல் சம்பளம் தராங்களா? இந்து மாணவர்களுக்கு கூடுதல் ஸ்காலர்ஷிப் தராங்களா? என்ன தராங்க? இந்தியாவில் ஒரு நாளைக்கு 7000 பேர் பசியில் சாகுறாங்க, பெரும்பான்மை இந்துக்கள் தான். ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் குழந்தை ஊட்டச்சத்து இல்லாமல் சாகுறாங்க, பெரும்பாலும் இந்து குழந்தைகள் தான் சாகுறாங்க. இதுக்கெல்லாம் ஏதாவது தீர்வு அவங்க வச்சிருக்கிறாங்களா? இன்னைக்கு கொரோனா காலத்தில் கூட அம்பானி அதானின் வருமானம் கூடுச்சு. ஆனால் இந்து தொழிலாளர்கள் தமிழ்நாட்டிலேருந்து, கர்நாடகாவிலேருந்து, கேரளாவிலேருந்து நடந்தே போய் செத்தாங்க. ட்ரெயினில் அடிபட்டு செத்தாங்க. என்ன பண்ணார் மோடி? திடீர்னு ஒரு நைட்டில் பணம் செல்லாதுன்னாரு. எல்லாம் வரிசையில் போய் நின்று எத்தனையோ பேர் செத்து போனாங்க. இந்துக்கள் தானே செத்தாங்க. அப்போ இந்துக்களுக்கு என்ன நன்மை, இந்து பெண்களுக்கு என்ன நன்மை செஞ்சுருக்காங்க பிஜேபி அப்படின்றது ஒரு 10 விஷயம் சொல்லுங்க. இந்துக்களுக்காக கட்சி வச்சு இப்போ 50 வருஷமா நடத்துகிறாங்கல்ல. இப்போ அது அவங்க செஞ்சிருக்கிறது எல்லாமே இந்துக்களுக்கு எதிரான வேலையை தான் செஞ்சுருக்கிறாங்க. 1. 2வது, இந்த நாட்டின் உயிர் நாடி அப்படின்னா அரசமைப்பு சட்டம். அதை மோடி ஏற்றுக்கிட்டு சொல்கிறாரு. ஆனால் அந்த அரசமைப்பு சட்டத்தை வீழ்த்துவதற்கு இவங்க என்னென்ன வேலை செய்கிறாங்க, அதில் செக்யூலர்ன்ற வார்த்தையை எடுக்கிறதுக்கு என்னென்ன வேலை செய்கிறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ அந்த அரசமைப்பின் சாரத்தை உருவி எடுக்கிறது அப்படின்றது இந்த நாட்டை கொள்வது. இந்த நாடு பாகிஸ்தான் போல இல்லை இந்தியா அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம்? அது ஒரு மத நாடு. இது அப்படி இல்லை, இது மதச்சார்பற்ற நாடுனா எல்லா மதங்களும் இங்கே சமமாக இருக்கணும் அப்படின்றதான். அதை சீர்குலைவதற்கு எத்தனை வேலையை பார்க்குறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், உத்தரப்பிரதேசத்தில் யாரோ ஒருத்தர் அவர் வீட்டில் ஃப்ரிட்ஜில் கறி வச்சுருந்தார் அப்படின்றதுக்காக அவரை அடித்து கொள்கிறாங்க. ராஜஸ்தானில் யாரோ ஒருத்தர் மாட்டை வண்டியில் ஏற்றிட்டு வந்தார் அப்படின்னு அவரை அடித்து கொள்கிறாங்க. இப்போ இது போன்ற கொலைகள் நடப்பதால் இந்த நாட்டில் உள்ள பெரும்பான்மையான இந்துக்களுக்கு என்ன நன்மைன்னு சொல்லுங்க. நம்மளுக்கு கல்வி கொடுக்கல, வேலை கொடுக்கல, மதுரைக்கு மெட்ரோ கொடுக்கல, கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கொடுக்கல, மதுரைக்கு எய்ம்ஸை கட்டி முடிக்கல. இப்போ நம்ம வாழ்க்கைக்கு அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க? இதே இது மதுரைக்கு வருவோம், அப்படி திருப்பரங்குன்ற பிரச்சனையை எடுத்துக்கிறோம். இந்த 1.5 வருஷமா மதுரையில் அவங்க பல்வேறு வடிவங்களில் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. 144ல் கலவரம் பண்ணாங்க. அடுத்து முருக பக்தர்கள் மாநாடுன்னு சொல்லி ஒரு மதவெறி மாநாடு நடத்துனாங்க. அதை வச்சு பிரச்சனையை தூண்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அடுத்தது கார்த்திகை தீபத்தை வச்சு தொடர்ச்சியாக பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போ அந்த தீர்ப்பு கொடுத்த டிசம்பர் 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி அந்த ஒரு வாரம் மதுரை முழுக்க பதட்டமாக இருந்துச்சு. 144 போலீஸை தாக்குனாங்க, அடித்தாங்க, மண்டை உடைச்சாங்க, மலையில் ஏறினாங்க. இப்படி ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இந்த பிரச்சனையை பின்னாடி போகிறது. இன்னைக்கு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கல, இந்த ஒரு வழக்கு தான் இங்கே இருக்கா, இந்த ஒரு பிரச்சனை தான் நாட்டில் இருக்கா, எதுக்கு இப்படி தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க என்று உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு இதை சொல்லியிருக்கிறாங்க. முன்னாடி இருக்க அமர்வுகள் இதை சொல்லியிருந்தா அந்த பிரச்சனை எப்பயோ முடிவுக்கு வந்திருக்கும். இப்போ இப்படிப்பட்ட ஒரு தேவையில்லாத பதட்டம். இப்போ திருப்பரங்குன்ற பிரச்சனையில் சிக்கந்தர் தர்காவில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் அங்கே போய் குலசாமி கோயிலில் ஆடு கோழி வெட்டுற மாதிரி அவங்க பண்ணுறதுனால யாருக்குங்க என்னங்க பிரச்சனை? மதுரைக்காரங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? திருப்பரங்குன்ற மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இந்த உப்பு சப்பு இல்லாத பிரச்சனையை எடுத்துட்டு 1.5 வருஷமா இது பின்னாடி நம்ம சுத்துறோமே. பிஜேபி என்னைக்காவது மதுரைக்கு ஒரு நல்ல மருத்துவமனை வேணும், மதுரைக்கு ரயில் நீங்க இது கொண்டு வாங்க, விமான நிலையத்தை இது பண்ணுங்க, நிறைய ஐடி கம்பெனி கொண்டு வாங்க, ஜாதி உணர்வுலாம் குறையட்டும், இதெல்லாம் என்னைக்காவது பேசியிருக்காங்களா சொல்லுங்க. அப்போ பிஜேபி எதனால் நம்ம இதை சொல்றோம்னா, 1.5 வருஷம் நாங்கள் மதுரையில் நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனை முன்னாடி தான் நாங்களும் ஓடிட்டு இருக்கோம். இவங்க ஒரு பிரச்சனையை உருவாக்குனா ஒரு கலவரம் வராமல் தவிர்க்கிறதுக்கு நாங்களும் வரிசையாக மத நல்லிணக்க மாநாடு, ஊர்வலம், அதே போல் மனித சங்கிலி, தொடர்ச்சியான பிரச்சாரங்கள், நீதிமன்றத்திலே முழுக்க நேரம் செலவிடுறது, இது முழுக்க 1.5 வருஷம் எங்களுக்கு இதுக்குள்ளே லைஃப் போயிருச்சுன்னு வைங்க. அப்படி பண்ணதுனால தான் ஒரு கலவரம் என்பது அங்கே தவிர்க்கப்பட்டு இருக்கிறது. இப்போ இதான் நம்மளுக்கு வேலையான்னு கேட்குறேன்.
இப்போ நம்மளுக்கு பிள்ளைகளுக்கு படிப்பு வேணும், மருத்துவம் வேணும், வேலை வேணும். இதுக்கெல்லாம் என்னைக்குமே பிஜேபி பேசாத பிஜேபி இப்படி தேவையில்லாத பிரச்சனையை தூக்கிட்டு வந்து நம்ம பிள்ளைகளை கலவரக்காரர்களாக மாற்றுவது அப்படின்றத அவர்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது. இதை அனுமதிக்க முடியுமா? இதுதான் அவங்க மாடல். குஜராத்தில் 2002 போய் கலவரம் பண்ணவன், ரேப் பண்ணவன் எல்லாம் ஆயுள் தண்டனை வாங்கி அடி வாங்கி இன்னைக்கு எப்படி கிடக்குறாங்கன்னு பாருங்க. அதில் போய் கலவரம் பண்ண அத்தனை பேரும் சீரழிஞ்சு சின்னாபின்னமாயிட்டாங்க. இஸ்லாமியர்களுக்கும் பாதிப்பு, அதில் கலவரம் பண்ண மற்றவர்களுக்கும் கடுமையான பாதிப்பு அப்படின்னு தான் இருக்கு. இது போல தமிழ்நாட்டில் நடக்கணுன்றத அவங்க நோக்கமாக இருக்கிறது. இதை அனுமதிக்க முடியுமா? இந்த மாடல் தான், குஜராத் மாடல் தான் திருப்பரங்குன்றம் மாடலாக இருக்கிறது. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரானதுனால நம்ம அதை தடுக்கிறோம். அவ்வளவுதான். கடைசியில் சுருக்கமாக ஒரு கேள்வி, ஜீரோ பிஜேபி என்கிற அந்த கேம்பெயினுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஐடியாலஜி என்ன? ரெண்டாவது, இது தமிழ்நாட்டில் சாத்தியப்படுமா என்கிற ஒரு கேள்வி. மூன்றாவது, ஜீரோ பிஜேபியை எதிர்ப்பதால் பிஜேபி இல்லாமலே போயிருமா, இல்ல அவர்கள் இன்னும் அக்ரெசிவாக உள்ள வருவதற்கான முயற்சி எடுப்பார்கள்? அதாவது 2026 பாஜக இல்லாத சட்டமன்றம் அப்படின்னு ஒரு முழக்கத்தை வச்சு நம்ம இப்போ இந்த மூவ்மெண்ட்டை துவங்கியிருக்கிறோம். அது கான்செப்ட் என்னன்னா, பாஜக ஆர்எஸ்எஸ் என்ற சங் பரிவாரின் அரசியலை, அந்த ஐடியாலஜியை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நிராகரிக்க வேண்டும். ஏன் நிராகரிக்கணும்னா, அந்த ஐடியாலஜி என்பது தமிழ்நாட்டு மாடலுக்கு எதிரானது, ஒரு மாநில உரிமைக்கு எதிரானது, பெரும்பான்மை இந்துக்களின் உரிமைக்கு எதிரானது, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரானது, பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரானது, சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது, மாணவர்களுக்கு எதிரானது, மீனவர்களுக்கு எதிரானது, எல்லா மக்களுக்கும் எதிரான ஒரு மாடலை ஏன் இங்கே தமிழ்நாட்டில் நம்ம கொண்டு வரணும்? அவர்களை ஏன் ப்ரொமோட் பண்ணணும்? இப்போ நீங்கள் பிஜேபிக்கு போடுற ஒரு வாக்கு இல்லை ஒரு எம்எல்ஏ அப்படின்றது, நீங்கள் 3 வயசு குழந்தைய தரையில் காலை பிடிச்சி தூக்கி அடித்து கொள்றதுக்கு போடுற வாக்கு. நீங்கள் ஒரு கர்ப்பிணி, பாஜகவுக்கு அளிக்கப்படும் ஒவ்வொரு வாக்கும் ஒரு கர்ப்பிணி பெண்ணை கூட்டா சேர்ந்து ரேப் பண்ணி வயிற்றை சூலாயத்தை வைத்து கிழித்து அந்த குழந்தையை கொள்வதற்கு போடுற ஓட்டு, நாட்டை பின்னுக்கு இழுக்கிறதுக்கான ஓட்டு, அம்பானி அதானி பணக்காரன் ஆகிறதுக்கான ஓட்டு. இதை ஏன் செய்யணும்? அதை தாண்டி இப்போ ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. இப்போ தொகுதி மறுவரையறை அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அதில் தென் மாநிலங்கள், தென்னிந்தியாவை இரலவெண்டா இந்தியாவில் மாறுது. பொலிட்டிக்கலி இரலவெண்ட், இவங்க தேவையே கிடையாது. தென்னிந்தியா இல்லாத மீத இந்தியாவை வைத்து நாங்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்வோம் அப்படின்னு சொன்னா நம்ம தேவையில்லாத சதை போல நம்மளை கருதுகிறார்கள். அப்படிப்பட்ட நபர்கள், அவர்களுக்கு நாம் ஏன் வாக்களிக்கணும் அப்படின்றதான் ஜீரோ பிஜேபி இயக்கத்தோட கேள்வியாக இருக்கிறது. அதனாலதான் தமிழ்நாட்டுக்கு எதிரானது, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானது என்பதால் அவர்களை நிராகரிக்க நாம் கோருகிறோம். டீலிமிட்டேஷனை பற்றி மிகவும் ஆழமாக பேச வேண்டிய அவசியம் இருக்கு. அதை பற்றி இன்னொரு காணொலியில் நம்ம நிச்சயமாக விவாதிப்போம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த அளவில் இதை பற்றி மிகவும் ஆழமாக பேசியதற்காக மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.